வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் பார்க்க போகிற மூவி வந்து 99 விமன் 1969 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் ட்ராமா ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ஸ்மெல்.கேஸ் உங்களுக்கு நிறைய பூஸ்டர் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் வந்து ஒரு ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலில் வந்து உமன் எல்லாரையும் வச்சிருக்காங்க. அதில் வந்து 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, 99 பேர் இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து சேர்றா. ஓகேங்களா, அவளோட பேர் வந்து மேரி. அவள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அவளுக்கே அறியாமல் அவளோட கோபத்தில் ஒரு தப்பு செஞ்சுட்டு அவள் வந்து அந்த ஜெயிலுக்கு வந்திருக்கா. அதே மாதிரி அவங்களோட அந்த மேரி கூட இருக்கிற இன்மேட்ஸ்க்கு ஒருத்தங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இதில் வந்து ஒரு 3 பேரோட பேக் ஸ்டோரி இதில் காட்டுவாங்க. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி நேரத்தில் வந்து அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு வார்டன் இருக்காங்க. அந்த வார்டன் இருக்கிற வரைக்குமே அங்கே வந்து ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி அங்கேயே செத்துருவான். ஓகேங்க, செத்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, ஸோ வார்டனை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்டனை கொண்டு வந்து விடுவாங்க. இன்னொரு வார்டன் வந்ததுக்கப்புறம் அந்த வார்டன் வந்து மேரி மேலே வந்து நிறைய அஃபெக்ஷன் இருக்கும். ஏன் அவங்க வந்து ஒரு லெஸ்பியன் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஞாபகம். ஓகேங்களா, அதனால மேரி கூட வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசை வருது. அதே மாதிரி மேரி கிட்ட வந்து நான் உன்னை வெளியே எடுத்துரும் அப்படின்னு பேசியிருக்கான். பட் இன்னொரு இன்மேட் சொல்லிட்டு அவனை வந்து வெளியே எடுக்கலாம் சான்ஸே இல்லை, அவன் வந்து உங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அந்த வார்டன். ஸோ அதனால இவ்வளோ வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் பிளான்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் தப்பிச்சு உயிரோட அந்த ஐலாண்ட் பிரிசன்லேருந்து வெளியே போனாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து 18+ சீன்ஸ் வந்து உண்மையாகவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன பசங்க இந்த படம் பார்க்க வேணாம், ஏன்னா நிறைய 18+ சீன்ஸ் வரும். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்லையுமே வந்து 18+ வந்து உச்சகட்டமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பானுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஆக்டர்ஸ்க்கு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸை மட்டும் வந்து ஜூம் இன் பண்ணி வச்சதுனால அது யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. மற்றபடி இதில் வந்து 18+ சீன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு நார்மலான கதை தான். ஒரு நார்மலாக இப்படி இந்த ஜெயில் இருக்கும், அங்கே ஒரு வார்டன் இருப்பாங்க, அவங்க வராங்க, திரும்பி வந்து இவங்க தப்பிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படமே இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் கதைலாம் ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் சீன் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 2 டோனட்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.